காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள கூட்டத்தில் IAS படிக்கும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் சுதந்திர தின விழாவையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவி ஜமீலா பாண்டுரங்கன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகதாஸ் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், குடியிருப்போர் நலசங்கத்தினர், கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை ஊராட்சி செயலர் கிளன் ஐசக் வாசித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட குடியிருப்போர் நலசங்கத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை எடுத்துக் கூறினர். மேலும் பல்வேறு நகர் பகுதிகளில் குண்டும் குழியுமாக கிடந்த சாலைகளை சிமெண்ட் மற்றும் தார் சாலைகளாக மாற்றிய ஊராட்சி நிர்வாகத்திற்கு குடியிருப்போர் நலசங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவி ஜமீலா பாண்டுரங்கன் கிராம மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசுகையில், ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் மண் சாலைகள் அனைத்தும் சிமெண்ட் சாலைகளாகவும் தார் சாலைகளாகவும் போடப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சாலைகள் போடப்படவில்லை. அந்த இடங்களில் சாலைகள் அமைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடைபெறுகிறது. குறுகிய சாலைகளை அகலப்படுத்தும் பணி, மழைநீர் செல்ல கால்வாய் அமைப்பதற்கான பணி, சாலை ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி ஆகியவை நடைபெற இருப்பதால் இன்னும் சில நாட்களில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும். இடுகாடு பகுதியில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதாக செந்தமிழ் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். அதற்கு முழுமையான தீர்வு உடனே எடுக்கப்படும். அந்த இடுகாட்டுக்குள் யாரும் செல்ல முடியாத அளவில் இரும்பு கதவுகள் அமைத்து பூட்டு போடப்படும். அருகில் உள்ள சுகாதார கழிப்பிடம் தற்போது பராமரிப்பு பணி நடைபெறுவதால் கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாமல் உள்ளது. ஆகையால் உடனே அந்த கழிப்பிடம் பராமரிப்பு பணி விரைவில் முடிக்கப்பட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். நமது ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்த நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியை கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம மக்கள் ஆகியோர் அனைவரும் எழுந்து நின்று தங்களது வலது கரங்களை நீட்டி எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு குறித்த வாசகங்களை கூறி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கிராம சபை கூட்டத்தின் முடிவில் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகதாஸ் நன்றி உரை ஆற்றினார். கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை காண IAS படிக்கும் மாணவர்கள் பலர் வந்திருந்தனர். IAS படிக்கும் மாணவர்கள் அனைவரும் கிராம மக்களுடன் மக்களோடு மக்களாக அமர்ந்து கிராம சபை கூட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை குறிப்பேடு எடுத்துக்கொண்டு அறிந்து கொண்டனர். இது நடக்கிறவங்க நாளைக்கு பெரிய சம்பவம் எதாவது நடந்தா என்ன பண்றதுன்னா டியூஷன் எடுக்கிறேன். 8 மணிக்கு பசங்க அங்கே கிராஸ் நல்லா வந்து பண்றாரு. ஒரு நாள் லைட்டு சரியில்லை சொன்னா வந்து சரி பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து போட்டு விட்டாரு. பட் நம்மளோட நீண்ட கோரிக்கையா ரோடு போட இருக்கு. அதில் இந்த டாரஸ் அதெல்லாம் வந்து அந்த பக்கம் போய் திரும்பும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். அது லேஅவுட்டில் வந்து ரெகுலராக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து அந்த கால்வாய் ஒன்று போட்டு தரத்துக்கு சாங்ஷன் ஆகி மதுரம் நகருக்குமான அபிராமி நகருக்குமான இணைப்பு சாலை தினந்தோறும் அந்த ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு வந்து டெய்லி அந்த குப்பையை எடுக்கிறாங்க. அதுக்கு முயற்சி கொடுத்திருக்கின்ற அனைவருக்கும் ஐசக் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 2